அன்னைக்கு கோவில்ல சரளாவை பார்த்து கல்யாண பேச்சு பேசினப்பவே இவனுக்கு பூஜாவை பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பூஜாவோட அப்பா இப்ப ஊர்ல இல்ல. அவர் வந்த உடனே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதுதான். அண்ணா, இங்க என்ன பண்ற? சாப்பிடுவா. எனக்கு பசிக்கலமா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஓ, கல்யாண பேச்ச ஆரம்பிக்கவும் பசி போயிடுச்சா? என்ன ஆச்சுன்னா? இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் அம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையானா? நான் உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன். சரி விடு, இப்பதான் புரியுது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு. திடீர்னு கல்யாணம்னு கேட்டா எல்லாருக்கும் இப்படிதானே இருக்கும். ஆனா அண்ணா, நீ இப்படி தனியா நின்னா எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. உனக்காக ரொம்ப ஆசையா பூஜாவே இன்னைக்கு சமைச்சிருக்கா. வா. பசிக்கலன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் விட. உன்னை வர சொன்னது அம்மா. இப்ப நீ சாப்பிட வரலனா அம்மா ரொம்ப போல. எங்க அம்மா சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன். அதை செஞ்சுட்டு தான் மறு வேலை. என்ன மாமா, நீ மறுகிறத பார்த்தா உனக்கு ஏதோ குடிக்க இஷ்டம் இல்லாத மாதிரியும் நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. டானிக் மாமா, டானிக், உற்சாக டானிக். உன் மனசுல இருக்க அவமானம்லாம் ஒரு செகண்ட்ல மறையணும்னா கண்ணை மூடிட்டு இத லபக் லபக்னு குடி. மாமா, அந்த ரங்கநாயகி நம்ம கொடுத்த அசைன்மெண்ட்டை இப்போ வரைக்கும் முடிக்கவே இல்லை. அவளை மிரட்டணும்னா நமக்கு தைரியம் வேணாமா? என்னைய பயந்தாங்கோலின்னு குத்தி காட்டுறியா? ஐயோ மாமா, நான் சின்ன பையனா இருக்கும்போது விளையாட வலது கையில பால குத்து, இடது கையில பாட்டில குத்தவன் நீ. என்ன சொன்ன? அட மாமா, உன் தைரியம் மேல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ரங்கநாயகி எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? அவ முன்னாடி நிக்கணும்னாலே எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அப்படியே பயந்து நடுங்குவானுங்க. நாம அவ முன்னாடி பயப்படாம நிக்கணும்னா நீ இப்ப இதை ஏத்து மாமா, ஏத்து மாமா. இன்னொரு தடவை எங்க வீட்டு வாசல் பக்கம் வந்த 4 பேரு உன்னை தூக்கிட்டு போவாங்க. மாமா, ஐயோ மாமா. அத்த, மாமாக்கு வேணா நான் ஊட்டி விடவா? வேண்டாம்மா, இவர் நான் ஊட்டினாதான் சாப்பிடுவாரு. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குத்த. மாமாவை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. கல்யாணம் ஆன பிறகு நான் தான் மாமாவை பாத்துப்பேன். நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. அவருக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சரிம்மா, நீ வந்து சாப்பாடு பரிமாறு. சரண்யா, வெற்றி.
உங்களுக்காக நான் என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும். அப்ப நாங்கெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படிதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லத்த. சாப்பிட்டுட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு மாமா? நல்லா அவன் பார்த்து நான் விழுந்துட போறேன். மாம்சே, நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டா? ஏய், நாங்க வந்துட்டோம்ல, நானே கூப்பிடுறேன். ஏய், யார் ரங்கநாயகி? ஏய் ரங்கநாயகி, நான் கத்துறது உன் காதுல விழுல? ஏய் வழியவா ரங்கநாயகி, நான் கத்துறது உன் காதுல விழுகுதா விழுகலையா? இப்ப நீ இங்க வந்தாகணும். எவன்டா அவன்? வெற்றி இரு, நீ உட்காரு. இல்லம்மா விடுமா. உட்காருன்னு சொல்றேன்ல, நீ உட்காரு. உட்காரு, சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் ரங்கநாயகி, வழியவா ரங்கநாயகி. எவன்டா அவன்? ஏன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு கத்துறவன்? ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு என் பேரை சொல்லி கத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆமா, தைரியம் தான். அந்த தைரியசாலி நான் தான். நல்லா பாத்துக்க. அந்த மெஷ காலி பண்றேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துட்டு வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கியே, இது நியாயமா? என்னமோ நீ ஒரு வார்த்தை சொன்ன போதும் உன் பையன் அப்படியே அறுத்து தள்ளிடுவேன்னு சொன்ன. ஊருக்குள்ளே அப்படித்தானே சொன்னாங்க. ஏய், ஒரே ஒரு பொம்பளை, சாதாரண பொம்பளை இருக்கிற ஒரு மெஷ காலி பண்ண முடியல. இந்த லட்சணத்துல அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டனே, சொல்லுங்க மாமா. மெஸ்ஸ நீ எப்படி காலி பண்றேன்னு நானும் பாக்குறேன். டேய் வெற்றி, இப்ப அந்த மெஸ்ல யார் இருக்காங்களோ அவங்க அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கு நீ தாண்டா பொறுப்பு. இனிமே இந்த டீல நீ யார்கிட்ட வேணா ஒப்படைச்சுக்கோ. என்ன மீறி எவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். டேய் சங்கிலி, டேய் சங்கிலி, சங்கிலி, டேய் சங்கிலி, டேய் எங்கடா போன? டேய் எல்லாமே தலையில நடக்குதுடா. டேய் என்னடா ஐடியா கொடுத்த நீ? நாசமா போய் தொலைகிறவனே, இது மட்டும் புஷ்பாவுக்கு தெரிஞ்சது? தப்பு பண்ணிட்டேம்மா, போதையில உளறிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்களே என் மேல கோவப்பட்டா நான் எங்கம்மா போவேன்? என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ நான் போதையில உளறிட்டேம்மா. என்ன நடிக்கிறியா? எஞ்சி வெள்ளப்படா. இல்லம்மா, நான் நடிக்கலம்மா, உண்மையத்தாமா சொன்னேன். நாசமா போறவன் என் கூடயே அலைவானே அந்த நாதாரி பையன், நீ தாயா? அவன் தாமா இதுக்கெல்லாம் காரணம். எனக்கு ஊத்தி கொடுத்து
நல்லா ஏத்தி விட்டு இப்படி பேசணும்னு ஐடியா கொடுத்ததே அந்த ஈனப்பையதாமா. ஏதோ போதையில பேசிட்டேம்மா. இதுவரை உங்கள்ட்ட என்ன பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தப்பாயிருச்சுமா, என்னைய மன்னிச்சிருங்கம்மா. வெற்றி, இவன் பணத்தை கொண்டு வந்து இவன் கிட்ட கொடுத்து இவனை வெளியில துரத்து முதல்ல. வேணாமா, வேணாம் வேணாம் வேணாம். தப்பாயிருச்சுமா, தப்பாயிருச்சு. தயவு செய்து முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. நீங்க கைவிட்டா நான் மட்டும் இல்லம்மா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்கம்மா. தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தருவுல வந்துருவாங்கன்னு நீ சொல்றதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. எப்படியாவது மெஸ்ஸ காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. காலி பண்றதுன்னா கடைக்கு போய் சாக்லேட் வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒருத்தரை ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணணும்னா சும்மா கிடையாது, அதுக்கு நேரமாகும். கோர்ட்டுக்கு போனா பல வருஷம் காத்திருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை ஆகணும்னா கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதா? நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா, காத்துக்கிட்டு இருக்கேம்மா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, என்னம்மா இவன்ட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, காசை தூக்கி எரிஞ்சிடலாம். அம்மா, நமக்கு இவனுக்கு எந்த டீலும் வேணாமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்கண்ணா. அம்மா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்கம்மா. இனிமே நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேம்மா. ஏதோ தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி போ, நான் பண்ணி தரேன். அதான் சொல்லிட்டேன்ல, நான் மெஸ்ஸ காலி பண்ணி தரேன்னு. கிளம்பு. அது போதுமா, அது போதும். நீங்க சொன்னா சாட்சாத் அந்த அம்மனே நேர்ல வந்து சொன்னது மாதிரிமா. எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே விட்டுறேம்மா. நீங்க பாத்துக்குங்கம்மா, நீங்க பாத்துக்குங்க. நம்ம ஓடிடுவோம். நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க பாத்துக்குங்க. நீங்க பாத்துக்குங்கம்மா, நான் வரமாட்டேன். நீங்க பாத்துக்குங்க, நீங்க பாத்துக்குங்க, நீங்க பாத்துக்குங்க. வெற்றி, அந்த மெஸ்ஸ காலி பண்றதுதான் உன்னோட வேலை. அந்த வேலை முடியற வரைக்கும் வேற எந்த வேலையும் பார்க்காதப்பா. அத்தை, உங்க பையனை பத்தி அந்த ஆளு தப்பா பேசின உடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? உங்களுக்கு உங்க பையனா ரொம்ப பிடிக்குமா? இவன்னா எனக்கு உசுருமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு நான் நேர்லயே பாத்துட்டேன். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரப்போறதா நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குத. அந்த மெஸ்ஸ காலி பண்றதுதான் உன்னோட வேலை. உன் கண்ணுல இருந்து இப்படி தண்ணி கொட்டுது? தெரியாம கல்ல பட்டுடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் யமுனா, நைட் ஃபுல்லா படிக்கணும். ஒரு டீ போட்டு தரியா? இதோ போடுறேன். படிக்கிற வேலையை விட்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இப்போ போய் படி. எங்க அம்மா தெரியாம விரல கண்ணுல வச்சுக்கிட்டாங்களா? இதனா நம்பணுமா? இந்த கண்ணீர் உன் விரல் கண்ணுல பட்டதுனால வரல, அந்த ஆளோட கை உன் தாலியில பட்டதுனால வந்தது. அவன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே வெளியில போடான்னு விரட்டாம இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியம்மா. இவ்வளவுதானே உன் தைரியம்? தைரியம்? நான் இரும்பு, எதுக்குமே வளைய மாட்டேன்னு நின்னுகிட்டு இருந்தா வேலி கட்ட முடியுமா?
தைரியம் மட்டும் இருந்தா போதாதுமா, நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அனுசரிச்சு போகவும் தெரியணும். அவன் உன்னை கொல்ல வர வரைக்கும் நீ சும்மா இருக்கணும்னு அப்படி என்னம்மா அவசியம்? கல்யாணம்மா, உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்க அப்பா வந்துதான் ஆகணும். அக்கா கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அவன் உன் கழுத்துல இருக்கிற தாலிய புடுங்க வரும்போது நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அந்த மனுஷனை பத்தி நமக்கு எதுக்குமா? வேண்டாம், அக்கா வாழ்க்கைய மட்டும் யோசி. பாவண்டி அவ இந்த அடுப்பாங்கரையிலேயே இன்னும் எத்தனை நாளைக்கு அவ இருப்பா? கல்யாண வயசு வந்து அவ இப்படியே வீட்டோட இருந்தா ஊர் என்னடி பேசும்? என்னம்மா நீ அக்காக்கு என்னமோ ரொம்ப வயசான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் எத்தனை வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியுமா? யார் எப்படி வேணாலும் பண்ணட்டும்டி, அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என் பொண்ணுக்கு சரியான வயசுல கல்யாணம் பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு சக்தி. அது என் ஒருத்தியால மட்டும் நிறைவேற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ண தாரவாத்து கொடுக்க அப்பா ஸ்தானத்துல அவரு வந்தே ஆகணும். அவன் அப்பான மட்டும் சொல்லாத. இங்க பாரு சக்தி, அவ கல்யாணம் நடக்கணும், புரிஞ்சுக்கோ. அக்காவோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா. எல்லாரும் கண்டிப்பா பொண்ணுக்கு அப்பா வேணும்னு பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயம் ஒருத்தன் வருவான். அம்மா, 6 மாசத்துல அக்காக்கு கல்யாணம். போதுமா? அழாத சக்தி, இந்தா. உன் மனச கொள்ளையடிக்கிற மாதிரி ஒருத்தன் வரப்போறான். வெற்றி, அந்த மெஸ்ஸ காலி பண்றதுதான் உன்னோட வேலை. இன்னொரு வாட்டி மீனாட்சி மெஸ்ல காலை வச்சிங்க, அப்புறம் காலம் போறா வீல் சேர்ல தான் வாழ்க்கை நடத்தணும். அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு பையன் வேற இருக்கானா. அவன் அவங்க அம்மாவை விட ரொம்ப மோசமானவனா, பெரிய ரவுடியம். நேரா போ போ. என்ன முளைக்கிற போட்ட? டேய், நீங்க எப்படா வந்தீங்க? நாங்க அப்பவே வந்துட்டோம்னா, நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருந்தீங்களா, அதான். அண்ணன், அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாமே, நிஜமா? இது என்னன்னு திடீர்னு இது புதுக்கதையா இருக்கு? எனக்கு மட்டும் தாண்டா திடீர்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா வீட்ல எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அம்மாவே சொல்லும் போது தாண்டா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் சின்ன விஷயமானே, உன் வாழ்க்கைனே. நீ அண்ணிய காதலிக்க வச்சு அம்மாட போய் சொல்லிடனே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கே சரியா தெரியல. அவ என்ன பாக்குறப்பெல்லாம் வெறும் கோவமா மட்டும் தான் பேசுறா. இதுல லவ்னா முன்னாடி போய் நின்னு வையே, அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு நிஜமா தெரியல. நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க அவ என்ன லவ் பண்றான்னு. அண்ணே, அண்ணிட்ட கோவம் மட்டும் தான் இருக்கு, லவ் இல்லன்னு எப்படி நான் சொல்ற? இப்படி கோபுற பொண்ணு தான் அப்படி லவ் பண்ணுவாங்க. எப்படி எப்படி? ஏன்னா அடிக்கிற? டேய் சும்மா இருங்களேன்டா. டேய், அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். நல்ல எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. அண்ணே, நான் தான் அன்னைக்கு அம்மா கிட்ட போய் சொல்ல வேணான்னு சொன்னல. இப்ப பாரு, பொய் மேல பொய்யா சொல்லி கழுத்துல நல்ல சுருக்கு மாதிரி வந்து நிக்குது. அதுக்காக இங்க வா. டேய் கிரி, டென்ஷன் ஆகாதடா. அதுக்காக அண்ணனோட காதல தியாகம் பண்ண சொல்றியா? காதலாவது கத்திரிக்காவது. டேய், நீ என்ன தேவையில்லாம சும்மா அண்ணனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா இருங்களேன்டா. என் பிரச்சனை எனக்கு, இதுல அந்த நீதிமணி வேற. ஏன் அந்த நீதிமணிக்கு என்னவா? அவன் வீட்டுக்கே வந்துட்டான்டா. உன் பையன் இன்னும் டீல முடிச்சு தரலன்னு அம்மாட்ட சொல்லவும் அம்மா செம்ம கடுப்பாயிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மெஸ்ஸ காலி பண்ணணும்னு அம்மா சொல்லிட்டாங்கடா.
மெஸ்ஸை எப்படிடா நான் காலி பண்ண முடியும்? இங்க பாருங்கடா, நான் ஒன்னும் அவளை காதலிக்கிறதுக்காக சொல்லல. நிஜமாலுமே அவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த நீதிமணி வீட்டுக்கு வந்துட்டு போனதுனாலதான் இப்ப இவ்வளோ பிரச்சனையும். அவனை என்கிட்ட விடுன, அவனை ஒரு கை பாத்துறேன். டேய் தடியா, வாடா. எங்க? வாய முடிட்டு பேசாம வா. இல்ல அண்ணா, நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் தடியா, வாடா. நின்னு வரல அப்படியே உன்னை தோல்ல தூக்கி போட்டு போயிருவேன். டேய் யாரா அது?